ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 1/9/1975. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். சமீபம் மற்றும் சமமான நிலையின் நுண்ணியம் மற்றும் மகான் தன்மை. பாப்தாதா கேட்குறாங்க, அனைவரும் தன்னை கர்மாதித்த நிலையின் அருகாமையை அனுபவம் செய்து கொண்டே இருக்கிறீர்களா அப்படின்னு. கர்மாதீத்த நிலையின் அருகில் சென்று அடைவதனுடைய அடையாளம் என்னன்னு தெரிஞ்சிருக்கீங்களான்னு பாப்தாதா கேட்குறாங்க. அருகாமையினுடைய அடையாளம் சமநிலை. எந்த விஷயத்தில்? சப்தத்தில் வருவது மற்றும் சப்தத்திலிருந்து விலகி செல்வது. சாக்கார சொரூபத்தில் கர்மயோகி ஆவது மற்றும் சாக்கார நினைவிலிருந்து விலகி நிராகார நிலையில் நிலைத்திருப்பது. கேட்பது மற்றும் சொரூபமாவது, சிந்தனை செய்வது மற்றும் மூழ்கி இருப்பது. ஆன்மீக உரையாடலில் வருவது மற்றும் ஆன்மீக நிலையில் நிலைத்து விடுவது. யோசிப்பது மற்றும் செய்வது. கர்ம இயந்திரங்களில் வருவது அப்படின்னா கர்ம இயந்திரங்களினுடைய ஆதாரத்தை எடுப்பது மற்றும் கர்ம இயந்திரங்களிலிருந்து விலகி இருப்பது. இயற்கை மூலமாக பிராப்தியாகியிருக்கும் சாதனங்களை தனக்காக காரியங்களில் ஈடுபடுத்துவது மற்றும் இயற்கையின் சாதனங்களிலிருந்து நேரத்துக்கு தகுந்த மாதிரி அதன் ஆதாரமற்றவராக ஆவது. பார்ப்பது நெருக்கத்தில் வருவது மற்றும் பார்த்தும் பார்க்காமல் இருப்பது. நெருக்கத்தில் வந்தும் தாமரை மலருக்கு சமமாக இருப்பது. இந்த அனைத்து விஷயங்களிலும் சமநிலை வேண்டும். இதைத்தான் கர்மாதித்த நிலையின் அருகாமை என்று கூறுவது. அந்த மாதிரி நுண்ணிய மற்றும் மகா நிலையை கொண்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க. கடைசி பரீட்சையில் 4 பக்கங்களிலும் குழப்பம் இருக்கும். ஒரு பக்கம் சுற்றுப்புற சூழ்நிலையினுடைய குழப்பம், இன்னொரு பக்கம் மனிதர்களினுடைய குழப்பம், 3வது பக்கம் அனைத்து உறவுகளினுடைய குழப்பம், 4வது பக்கம் தேவையான சாதனங்கள் இல்லாமையினுடைய குழப்பம். அந்த மாதிரி 4 புறங்களின் குழப்பத்தின் இடையே ஆடாமல் இருப்பதற்கான கடைசி பரீட்சை இருக்குது. எந்த ஒரு ஆதாரம் மூலமாக அதிகாரம் நிறைந்த நிலையில் நிலைத்திருப்பது? அந்த மாதிரி முயற்சி கடைசி பரீட்சையின் நேரத்தில் வெற்றி அடைபவராக ஆகவிடாது. சூழ்நிலை சாதகமாக இருந்தால் நினைவு யாத்திரை இருக்கும். பிரச்சனை இல்லாமல் இருந்தால்தான் மனநிலை நன்றாக இருக்கும். அதாவது பிரச்சனைகளினுடைய ஆதாரத்தில் நிலை மற்றும் எந்தவிதமான சாதனம் இருந்தால் வெற்றி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான முயற்சி கடைசி பரீட்சையில் தோல்வியடை செஞ்சிடும். ஆகினால தன்னை தந்தைக்கு சமமாக ஆக்குவதனுடைய அதிவேகத்தை கொண்டு வாங்க. கடைசி பரீட்சை விரைவாக நடந்துட்டா சூரிய வம்சத்து பிராப்தியை அடைந்திடலாம் அப்படின்னு உங்களை நீங்களே நினைக்கிறீங்களா? பரீட்சைக்காக தயாராக இருக்கீங்களா? அல்லது தயாராகத்தான் வேண்டும் மற்றும் ஆகியே விடுவோம் என்று அப்படி இருக்குதா? மேலும் நேரம் செய்வித்து விடும் என்ற அந்த மாதிரி அலட்சியத்தினுடைய எண்ணம் உங்களை சக்தி நிறைந்தவராக ஆகவிடாது. சக்தி நிறைந்த எண்ணத்தினுடைய எதிரில் எந்த பலவிதமான வீணான மற்றும் அலட்சியத்தினுடைய எண்ணம் அழிந்துடும். அலட்சியமோ இல்லை தானே? எச்சரிக்கையானவங்க மற்றும் புத்திசாலிகள் தான் நீங்கள். எவரடி அப்படின்னா இப்போ எந்த விதமான சூழ்நிலையிலும் ஒரு நொடியில் அனைத்து கர்மேந்திரங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து விலகி கர்மேந்திரங்களை வென்றவராக ஆகி ஒரு சக்திசாலியான எண்ணத்தில் நிலைத்திடுங்க அப்படின்னா ஸ்ரீமத்து கிடைத்த உடனேயே கிடைத்தது மற்றும் நிலைத்து விடுவது என்பது சேர்ந்தே ஆகிடணும். இதுதான் எவரடி நிலை. எவரடி அப்படின்னா இப்போ எந்த விதமான சூழ்நிலையிலும் ஒரு நொடியில் அனைத்து கர்மேந்திரங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து விலகி கர்ம இயந்திரங்களை வென்றவராக ஆகி ஒரு சக்திசாலியான எண்ணத்தில் நிலைத்திடுங்க அப்படின்னா ஸ்ரீமத்து கிடைத்த உடனேயே கிடைத்தது மற்றும் நிலைத்து விடுவது. அப்படி சேர்ந்தே ஆகிடணும். இதுதான் எவரடி நிலை.
சமநிலைக்கான எந்த விஷயத்தை முன்பு சொன்னோமோ அதன் மூலமாக அருகாமையினுடைய நிலை உருவாகுது. அந்த மாதிரி அனைத்து விஷயங்களில் எதுவரை சமமானவராக ஆகியிருக்கிறோம் அப்படின்னு இந்த சோதனையை செய்யுங்க. வழிகாட்டுதலை நடைமுறையில் கொண்டு வருவதில் ஒரு நொடிக்கு பதிலாக ஒரு வினாடி ஆகிடுது, அப்படி அந்த மாதிரி இருக்க வேண்டாம். ஒரு நொடிக்கு பதிலாக ஒரு நிமிடம் ஆனது அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிவிஷனில் தேர்ச்சி பெற மாட்டாங்க. ஏறி இறங்குவதில் மற்றும் தன்னை ஒருநிலைப்படுத்துவதிலேயே ஃபர்ஸ்ட் டிவிஷனின் சீட்டை இழந்துடுவாங்க. ஆகையினால எப்பொழுதும் எவரடி மட்டும் கிடையாது, எப்பொழுதும் எவரடியாக இருக்கணும். இதுவரை ரிசல்ட்டாக என்ன தென்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கீங்களா? தீவிர முயற்சி செய்பவர்களினுடைய வரிசையில் பாண்டவர்கள் இருக்கிறார்களா, சக்திகள் இருக்கிறார்களா? தீவிர முயற்சி செய்கிறவர்களுடைய வரிசையில் பாண்டவர்கள் இருக்கிறார்களா அல்லது சக்திகளா? தீவிர முயற்சி செய்பவர்களுடைய வரிசையில் பெரும்பான்மையாக யார் இருக்கிறாங்க? அனைத்து பாண்டவர்களும் சக்திகளுக்கு ஓட்டு கொடுக்குறாங்க. ஆனால் முயற்சியின் கணக்குப்படி பாண்டவர்களும் சக்தி ரூபத்தில் இருக்கிறாங்க. சர்வ சக்திவானினுடைய அனைத்து சக்திகளும் இருக்குது. பாப்தாதாவோ பாண்டவர்களுடைய பக்கம் சார்ந்திருக்கிறாங்க. ஒருவேளை பாண்டவர்களை முன்னுக்கு வைக்கல அப்படின்னா சக்திகளின் எதிரில் வேட்டை பொருளை எப்படி கொண்டு வருவாங்க? ஆகையினால பாண்டவர்களுக்கு விசேஷமாக பிரம்மபாபாவின் இனத்தை சேர்ந்தவர்களின் காரணத்தினால முயற்சி செய்வதில் தந்தையை பின்பற்றி நடக்கணும். பாண்டவர்கள் லௌகீக பொறுப்பை எடுத்துக்கொள்வதிலும் முன்னுக்கு இருக்கிறாங்க. லௌகீக பொறுப்பை மட்டும் எடுப்பதற்கு பதிலாக உலக நன்மை செய்வதற்கான பொறுப்பையும் எடுக்கணும். எப்படி எல்லைக்குட்பட்ட வருமானம் செய்வதனுடைய ஆர்வத்தை தெரிஞ்சிருக்கீங்க, அதே மாதிரி எல்லைக்கு அப்பாற்பட்ட வருமானத்தின் ஆர்வத்தில் மூழ்கிடுங்க. சம்பாத்தியத்துக்கு பின்னால் தன்னுடைய சுகத்தின் சாதனங்களை தியாகம் செய்வதிலும் அனுபவிகளாக இருக்கீங்க அப்படின்னா எல்லைக்கு அப்பாற்பட்ட வருமானத்துக்காக தேகத்தினுடைய சுகங்களையும் தியாகம் செய்வது மற்றும் தேகத்தின் நினைவை தியாகம் செய்வது என்ன பெரிய விஷயம்? ஆகையினால பாண்டவர்கள் தீவிர முயற்சி செய்பவர்களுடைய வரிசையில் நம்பர் 1 பெறணும். புரிந்ததா? பின்னால் இருக்காதீங்க. ஒருவேளை சக்திகளின் பின்னால் இருந்துட்டீங்க அப்படின்னா பிரம்மபாபாவின் இனத்தை சேர்ந்தவங்க தந்தையினுடைய மரியாதையை காப்பாற்றலை அப்படின்னா இது நன்றாக இருக்கிறதா? ஆகினால இந்த வருடத்திலேயே அடுத்த வருடத்துக்காக காத்து கொண்டிருக்காமல் இந்த வருடத்திலேயே நம்பர் 1 பெறணும். சக்திகள் நாங்கள் 2ஆம் நம்பரில் ஆகிவிடுவோமா அப்படின்னு யோசிக்கலாம். சக்திகள் இல்லாமலோ சிவபாபாவினுடைய ஒரு காரியமும் நடக்க முடியாது. நடக்க முடியுமா? சக்திகளுக்கு இதில் தியாகம் செய்யணும். சக்திகளினுடைய தியாகம் பூஜை செய்யப்படுது. யார் தியாகம் செய்கிறாங்களோ அதனுடைய பாக்கியம் இயற்கையாகவே உருவாகுது. ஆகையினால இருவருமே சகோதரனின் ரூபத்தில் தீவிர முயற்சி செய்யுங்க. இருவருமே சகோதரனின் ரூபத்தில் தீவிர முயற்சி செய்து செய்தியினுடைய ஆதாரத்தில் முயற்சி செய்யாதீங்க. உங்களுடைய முயற்சியின் மூலமாகத்தான் விநாசத்தினுடைய செய்தி நாலாபுறங்களிலும் பரவும். முதல்ல முயற்சி பின்னால் செய்தி என்பது இல்லாமல் முதல்ல செய்தி மற்றும் பின்னால் புருஷார்த்தம் என்பதல்ல. முதல்ல முயற்சி பின்னால் செய்தி என்பதன்றி முதல்ல செய்தி மற்றும் பின்னால் புருஷார்த்தம், அதாவது முயற்சி என்பது கிடையாது. நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.